ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா இதில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, விருதுகள். ஆல்ரெடி நம்ம விருதுகள்ங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2 விருதுகளில் நம்ம எந்த வகையான விருதுகள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு சம்மந்தமான விருதுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த உங்களுக்கு தெரியுமா இந்த சீரீஸில் நம்ம லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 2023 நடப்பு நிகழ்வுகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேசிய விளையாட்டு விருதுகள் 2023 ஃபஸ்ட்டு தேசிய விளையாட்டு விருதுகள் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு தான் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கும் போட்டியாளர்கள், பயிற்சியாளர்களுக்கு இந்த விருதுகளை கொடுத்துட்ருக்காங்க. வருஷம் அதாவது எவ்ரி இயர் இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன விருது பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. விருது. இந்த விருது கடந்த 4 ஆண்டுகளில் தான் சார்ந்த விளையாட்டில் மிகச்சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கும் பெருமை சேர்த்தோருக்கு 1992 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ 1992 வழங்கப்பட்டு வர ஒரு தேசிய விளையாட்டு விருது தான் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. இந்த விருதில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பதக்கம், சான்றிதழ் மற்றும் 25 லட்சம் ரொக்கம், இந்த 3 கொடுப்பாங்க. இந்த 2023க்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி அவருக்கும் சிராக் ஷெட்டி, இவங்க 2 பேருமே பேட்மிண்டன் விளையாட்டை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் 2023க்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து துரோணாச்சாரியா விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது. இது பார்த்திங்கன்னா அதாவது விளையாட்டுத்துறையில் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. இந்த விருது 1985 கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, 1985 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2023க்கான துரோணாச்சாரியா விருது, அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமாக 8 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்யுத்தத்தை சேர்ந்த லலித்குமார், செஸ் விளையாட்டு போட்டினை சேர்ந்த ஆர்பி ரமேஷ், பாரா தடகளத்தை சேர்ந்த மகாவீர் பிரசாத் சைனி, ஹாக்கியை சேர்ந்த சிவேந்திர சிங், மல்லர் கம்பமை சேர்ந்த கணேஷ் பிரபாகர், கோலிஃப் அப்படி விளையாட்டை சேர்ந்த ஜல் சிங் கிரேவால் மற்றும் கபடி விளையாட்டை சேர்ந்த பாஸ்கரன், ஜெயந்த்குமார் புஷிலால், இவர் டேபிள் டென்னிஸை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா விளையாட்டு பயிற்சியாளர்கள். இவங்க விளையாட்டுத்துறையில் பயிற்சி, அதாவது கோச்சர்ஸு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2023க்கான துரோணாச்சாரியா விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த துரோணாச்சாரியா விருதில் என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெண்கல சிலை, சான்றிதழ் மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுப்பாங்க. அடுத்து தியான்சந்த் விருது, இது வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருது பார்த்தீங்கன்னா, போட்டியாளராக ஓய்வு பெற்ற பிறகும் தான் சார்ந்த விளையாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விருது 2002 ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தியான்சந்த் வெண்கல சிலை, இதில் பார்த்திங்கன்னா தியான்சந்த் வெண்கல சிலை, சான்றிதழ், அங்கி மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுப்பாங்க. 2023க்கான தியான்சந்த் விருது, அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன் விளையாட்டை சேர்ந்த மஞ்சுஷா கன்வர் மற்றும் ஹாக்கி விளையாட்டை சேர்ந்த வினித்குமார் சர்மா, கபடி விளையாட்டை சேர்ந்த கவிதா செல்வராஜ், இவங்க 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா தியான்சந்த் விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை. இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வியை நோக்கிய ஒருத்தர். இவர் பார்த்தீங்கன்னா, இந்த விருது பல்கலைக்கழகங்கள் இடையேயான போட்டிகளில் சிறப்பிடம் பெற்றவைக்காக 1956 முதல் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது பார்த்திங்கன்னா 3 பல்கலைக்கழகத்துக்கு கொடுப்பாங்க. முதலிடத்தை பிடிக்கும் பல்கலைக்கழகத்திற்கு பார்த்திங்கன்னா 15 லட்சம் ரூபாய் ரொக்கம். அடுத்த 2 அணிகளுக்கு முறையே 7.5 லட்சம், 4.5 லட்சம் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் 15 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 7.5 லட்சம், 3வது ப்ரைஸ் 4.5 லட்சம். இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களிடையே சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய ஒரு கோப்பை தான் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், தேசிய கல்வி தினம் பார்த்திங்கன்னா இவருடைய பிறந்த நாளை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாள் அல்லது தேசிய கல்வி தினம் வருஷம் எந்த மாதம் எந்த தேதி கொண்டாடுறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை பார்த்திங்கன்னா முதலிடத்தை அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் பெற்றிருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை பஞ்சாபை சேர்ந்த லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் பெற்றிருக்கு. 3ஆம் இடத்தை குருஷேத்ரா பல்கலைக்கழகம், அது குருஷேத்திரத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இடத்தை குருநானக் தேவ் பல்கலைக்கழகமும், 2வது இடத்தை லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகமும், 3வது இடத்தை குருஷேத்ரா பல்கலைக்கழகமும் பெற்றிருக்கு. அடுத்தது அர்ஜுனா விருது. இந்த அர்ஜுனா விருது பார்த்திங்கன்னா 1961 கொடுத்துட்ருக்காங்க. இது கடந்த 4
4 ஆண்டுகளில் தான் சார்ந்த விளையாட்டில் சிறப்பாக செயல்பட்டதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது தான் அர்ஜுனா விருது. இந்த விருதோடு சேர்த்து அர்ஜுனர் வெண்கல சிலை சான்றிதழ், அங்கி மற்றும் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா வில்வித்தை விளையாட்டை சேர்ந்த ஓஜாஸ் பிரவீன் தியோடல் மற்றும் அதிதி சுவாமி இவங்க 2 பேரும் பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் தடகளத்தை சேர்ந்த முரளி ஸ்ரீசங்கர், பாருல் சௌதரி இவங்க 2 பேரும் வந்து தடகளத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த அர்ஜுனா விருதை பெற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குத்துச்சண்டை விளையாட்டை சேர்ந்த முகமது ஹசாமுதீன் அவர் பெற்றிருக்காரு. செஸ் விளையாட்டை சேர்ந்த வைஷாலி, கிரிக்கெட்டை சேர்ந்த முகமது ஷமி, குதிரை ஏற்று விளையாட்டை சேர்ந்த அனுஷ் அகர்வல்லா மற்றும் திவ்யா கிருதி சிங் இவங்க 2 பேரும் பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் கோல்ஃப் விளையாட்டை சேர்ந்த தீக்ஷா சாகர், ஹாக்கி விளையாட்டை சேர்ந்த கிருஷன் பகதூர் ஃபாதக் மற்றும் சுசிலா ஷானு இவங்க 2 பேரும் பெற்றிருக்காங்க. கபடி விளையாட்டை சேர்ந்த பவன்குமார் மற்றும் ரிது நிஹி இவங்க 2 பேரும் வந்துட்டு அர்ஜுனா விருது பெற்றிருக்காங்க. அதாவது 2023க்கான அர்ஜுனா விருதை பெற்றிருக்காங்க. கொக்கோ விளையாட்டை சேர்ந்த நஸ்ரின், லான் பவுல்ஸ் விளையாட்டை சேர்ந்த பிங்கி, துப்பாக்கி சுடுதல் விளையாட்டை சேர்ந்த ஜஸ்வரி பிரதாப் சிங் தோமர் மற்றும் ஈசா சிங், ஸ்குவாஷ் விளையாட்டை சேர்ந்த ஹரிந்தர் பால் சிங் சந்து, டேபிள் டென்னிஸை சேர்ந்த அஹீகா முகர்ஜி, மல்யுத்தம் விளையாட்டை சேர்ந்த சுனில்குமார் மற்றும் அன்டிம், உஷு விளையாட்டைச் சேர்ந்த ரோஷிபிலா தேவி, பாரா வில்வித்தை விளையாட்டைச் சேர்ந்த ஷீதல் தேவி மற்றும் பார்வையற்ற கிரிக்கெட் விளையாட்டைச் சேர்ந்த அஜய்குமார் ரெட்டி, பாரா கேனோயிங் விருது சேர்ந்த பிராச்சி யாதவ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ஒரு நோட்டில் கூட எழுதிச்சுக்கோங்க. மேபி பொறுத்துக்களை வந்துட்டு விளையாட்டு இந்த சைடு வந்து விளையாட்டு வீரர்கள், இந்த சைடு விளையாட்டை கொடுத்து பொறுத்த கூட சொல்லலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விருது வந்து சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. 2022ஆம் ஆண்டிற்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதை வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் பிரிவிற்காக சென்னையை சேர்ந்த இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் ஆசிரியரான ரஜினிஷ்குமார் பெற்றுள்ளார். ஸோ 2022ஆம் ஆண்டுக்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதை வந்து சென்னையை சேர்ந்த ஐஐடியை சேர்ந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிஷ்குமார் இவர் வந்து பெற்றிருக்காங்க. இந்த விருது இவருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பூமிக்கு திரும்பும் முறையான கார்பன் டை ஆக்சைடு பிடிப்பு, நீக்கம் மற்றும் சேமிப்பு செயல்முறை குறித்து ஆராய்ச்சியை வந்து இவர் மேற்கொண்டு வருகிறார். ஸோ அதுக்காக தான் 2022ஆம் ஆண்டுக்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது ரஜினிஷ்குமார் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சென்னை ஐஐடியை சேர்ந்த ஒரு ஆசிரியர். அடுத்தது ஆசிய மின்னாற்றல் விருது. இந்த மின்னாற்றல் துறையின் ஆஸ்கர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிய மின்னாற்றல் விருது. ஸோ மின்னாற்றல் துறையின் ஆஸ்கர் விருது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிய மின்னாற்றல் விருது மின்னாற்றல் துறையில் மேற்கொள்ளப்படும் புதுமையான சாதனை மற்றும் திட்டங்கள் முன்னெடுப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த ஆசிய மின்னாற்றல் விருதுகள். இந்த விருதுகளுக்கு வந்து பார்த்து 19வது ஆசிய மின்னாற்றல் விருதுகள் 2023 19வது ஆசிய மின்னாற்றல் விருது இல்லைன்னா 2023க்கான ஆசிய மின்னாற்றல் விருது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கெயில் இந்தியா லிமிடெட். இந்த கெயில் இந்தியா லிமிடெட் சேலத்தில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கான ஆசிய மின்னாற்றல் விருது, அதாவது 19வது ஆசிய மின்னாற்றல் விருது பெற்ற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெயில் நிறுவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.